நேற்றைய தினம் 10 வயது மதிக்கத்தக்க சிறுமி ஒருத்தவங்க சரமாரியான முறையில தாக்கப்பட்ட நிலையில வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டதான சம்பவம் ஒன்று பதிவாயிருக்குது. இந்த சம்பவம் எங்க பதிவாயிருக்கு அப்படின்னு பாத்தீங்களா இருந்தா யாழ்ப்பாணம் வடமராட்சி பொற்பதியில இந்த சம்பவமானது பதிவாயிருக்குது. அதாவது தன்னுடைய தாய் ஒரு சில பொருட்களை வாங்கி வருமாறு அந்த சிறுமிய கடைக்கு அனுப்பி இருக்கிறாங்க. அந்த சமயத்துல அந்த சிறுமியானவள் பொருட்களை வாங்கினதுக்கு பிறகு தன்னுடைய பொருட்களுடைய மிகுதியில இருக்கிற அந்த பணத்துல சாக்லேட் ஒன்றை வாங்கி சாப்பிட்டு கொண்டிருக்கிற அந்த சமயத்துல கடையினுடைய உரிமையாளர் அதனை பார்வையிட்டு தவறான புரிதல் காரணத்தால தன்னுடைய கடையில இருந்து அந்த சாக்லேட்டை திருடி தான் சாப்பிடுறாங்க அப்படின்னு நினைத்துட்டு அந்த சிறுமிய தன்னுடைய கடைக்கு முன்னால் இருந்த கம்பத்துல கட்டி வைத்து வயரால சரமாரியான முறையில தாக்கி இருக்கிறாரு. இது மட்டும் இல்லாம அந்த சிறுமி சிறுநீர் கழியும் வரைக்கும் அந்த கடை உரிமையாளர் அடித்திருக்கிறாரு. இதனுடைய அடுத்த கட்டம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த சிறுமி வேதனையும் அவமானமும் தாங்க முடியாத அந்த நிலையில தற்கொலை செய்து கொள்ள முயன்ற அந்த வேளையில தன்னுடைய தாய் அறிந்து பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மருதங்கேணி போலீசார்கள் மேற்கொள்வாங்க அப்படிங்கிற முறையில தெரிவிக்கப்பட்டிருக்குது.